ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா வெளியே போயிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி எங்கேம்மா போயிருந்தேன், இந்த பைரி வேலை வீட்டில் பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. லாக்கர் சாவி எடுத்துகிட்டு போயிட்டதும் வீட்டான ஒரு கார் இல்லைன்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய இலக்கியா அழுதுகிட்டே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி அத்தைக்கு பிளட் கேன்சர், அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்காங்க. அதனால தான் அவங்க பார்க்க போனோம் அப்படின்றாங்க. இப்போ எப்படிமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இடத்துக்கு இப்போ ரொம்பவுமே சீரியஸாக இருக்காங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய மகனை பார்க்கணும், ஆனால் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, இருந்தாலுமே 10 மாதம் சுமந்த பாசம் அவங்கள விடலை. அதனால் கௌதமை பார்த்து அவருடைய மடியில் தான் தான் உயிர் போகணும் அப்படின்ற மாதிரி ரேவதி சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு என்னால் செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ரேவதி உங்களுக்கு சத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கௌதம் கையில் இந்த உண்மையை சொல்கிறதும் சொல்லாத உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் கௌதம் போயிட்டு ரேவதியை பார்ப்பாரா, இல்லை அவங்க அம்மான்றத விஷயம் தெரிஞ்சு இல்லை என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதான் இருக்க போகுது. அதுக்கு நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா துளி கூட வாய்ப்பே இல்லை, ரேவதி தான் கௌதமோட அம்மான்றது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதை நம்முடைய கௌதம் சார் கேட்டுக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, ரேவதி தான் என்னோட அம்மாவா அப்படின்ற மாதிரி அழுகை கண்ணீரால் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இல்லை அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கையில் கேட்குறதும் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா துக்கத்தை அடக்க முடியாத, ஆமாம் ரேவதி தான் உங்களுடைய அம்மா, நீங்கள் அவங்க உங்களுடைய மடியில் தான் தான் உயிர் போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி காலத்தில் நீங்கள் தான் எல்லா சடங்கும் செஞ்சு எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் கையில் ஹாஸ்பிட்டலில் அவங்க ரொம்ப நாளுக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க, இன்னும் ஒரு சில காலங்கள் மட்டும்தான். கொஞ்சம் முன்கூட்டியே அவங்க அவங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா 1-2 ஆண்டுகள் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டாக்டர். சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் ரொம்பவுமே என் அம்மா என் கண்ணு முன்னாடியே இருந்தும் அவங்கள வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருந்தேனே ஜானி அம்மா, அவங்க என்னை பெற்று தூக்கி போடுறதுனால அவங்க என்னை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்க. நீங்கள் என்னை சுமந்து பேக்கலான்னு என்னை வளர்த்துருக்கீங்க, 2 பேரும் ஒரே வீட்டிலேருந்து இப்படி பண்ணியிருக்கீங்களே, எனக்கு அவங்க தான் அம்மான்னு தெரிஞ்சு தான் நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துருப்பேன், அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு இருக்க மாட்டேன், யா ஜானு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கப்படுறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா நான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாது, ஆனால் நீ என் கையில் என்னுடைய அம்மா யாருன்னு தெரிஞ்சும் நீ இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாதே இருந்திருக்கே, நான் உங்களை எல்லாம் தான் நம்பி தானே இருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களே, எல்லாம் நியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் உண்மை தெரிஞ்சதுனால நம்மளுடைய ரேவதியை போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாரா, இல்லை நம்மளுடைய ஜானகி நம்மளுடைய கௌதம் சாரை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் இருக்குது. இந்த வீடியோஸ் லைக் மார்க்கா சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.